ஓகே, நம்ம லாஸ்ட் பார்ட் பார்த்ததுலேருந்து அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, the body are different but the souls are same அப்படிங்கிறத ஹிந்து ஃபிலாசபியில் இருக்கிறது. பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி இருக்கும். அதாவது நாய்க்கிட்ட இருக்கிற நாய் உடல் எடுத்திருக்கிற அந்த சோல், பிளான்ட்டு, இல்லை வந்து வெட்டுக்கிளி, இல்லை ஹியூமன்ஸு, ஹிப்போபோட்டாமஸு, டைனோசரு, எலிஃபண்ட், எதுவாக இருந்தாலும் எலி, எதுவாக இருந்தாலும் அதோட பாடி தான் டிஃப்ரெண்ட், பட் ஆனால் சோல் வந்துட்டு ஒன்று தான் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி சம் இன் த 100 different part of water, but there is only one sum. People are not different from you. There is no reality. Once you recognize this fact, you will not have any emotions. You will have only universal emotions. You will not differentiate between people. You will only have positive emotion towards people. When you will help someone, you will not expect anything in return. There is only one is an unconditional universal love. இது உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த உயிரினங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அதே சமயத்தில் அவங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரிட்டனில் நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டனில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. தெர் இஸ் ஒன்லி ஒன் இஸ் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மதர்ஸ் ஹாவ் அன்கண்டிஷ்னல் லவ் ஒன்லி வென் ஷீ லவ்ஸ் ஆல் அதர் சில்ட்ரன் இன் சேம் வே ஆஸ் ஷீ லவ்ஸ் ஹர் பயாலஜிக்கல் சில்ட்ரன். தாய்மை அப்படிங்கிற தான் குழந்தைய மட்டும் பார்த்தது தாயார் கிடையாது. எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரி பார்க்குறது அதுதான் தாயின் குணம் அப்படின்னு சொல்கிறது. த எம்பத்தி ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இஸ் காட், omnipotent and omnipresent. Scientist point of view, physics, things made out of matters with atoms. Atom is God. There is no space for vacuum in nature. Atom is present everywhere. Huge amount of energy received when atom is split. Atoms can take a form of anything. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடலாகட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், அது மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது தான் கடவுள்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் எதுவுமே வந்துட்டு வெற்றிடமாக கிடையாது. எல்லா இதுவுமே வந்துட்டு ஆட்டமால் நெறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டம் ஈக்குவல் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டமை வந்து நம்ம எதுவாக வேணாலும் மாற்றலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவாக இருக்கட்டும், சேர், டேபிள், எல்லாமே இட்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம். ஈவன் தோ உங்களுடைய கைகளாகட்டும் இல்லை வேறு எதுவாகினும் மேடப் ஆஃப் ஆட்டம் தான் சொல்கிறது. சக்தி, பவர் ஆர் எனர்ஜி ஆஃப் ஆட்டம். மெட்டாஃபிசிக்ஸ், த ஒன் ஹூ கேவ் த பவர் டு ஹிஸ் ஆட்டம்ஸ் இஸ் கால்ட் God. The 5 elements of nature. God is the one who have control over these elements. God is nothing but நேச்சர். கடவுள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நேச்சர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹிந்து ஃபிலாசபி ஆஸ்க் ஹவு டு பிகம் காட். காட் மீன்ஸ் அப்சல்யூட் ஹாப்பினஸ் ஆர் பிளீஸ். ஹிந்து ஃபிலாசபி கேட்குறாங்க எப்படி நம்ம கடவுள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக அதில் வந்து அப்சல்யூட்டான ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குது, பிளிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதாவில் கிருஷ்ணா எக்ஸ்பிளைன்ஸ் த எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். விவேகானந்தா, as long as you live in the hallucination of reality, you will never be able to realize God. நீங்கள் வந்துட்டு விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஹலூசியேஷன்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா கடவுளை வந்துட்டு நீங்கள் உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா ஆஸ்க் தட் த ப்ராப்ளம் இஸ் டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த ஈவில் இன் த வேர்ல்டு. கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஆசையே உங்களோட துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க. இந்த ஆசை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கு ஒரு தீங்கு. நல்லது இருக்குன்னா கெட்டதும் இருக்குது, ஈவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு ஆசை? நீங்கள் வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வருது அப்படின்னா அது அடைய முடியாத ஆசைகள்னு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த ஆசை நீங்கள் ஆசைப்பட்டால் தான் அது வந்துட்டு ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடைய முடிகிற ஆசை, அதுக்காக ரசகுல்லா சாப்பிட்ணுன்னா அது கூட சாப்பிட முடியாமல் அடைய முடிகிற ஆசை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது ஓகே. ஏன்னா மன அமைதிப்பட்டுரும். இந்த இடத்துல மன அமைதி அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபேக்டர். நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் மனசு அமைதிப்பட்டுருச்சுன்னா ஓகே, அந்த உங்களுக்கு ஆசை வர்றது தப்பே இல்லை. ஏன்னா ஆசை வந்த உடனே உங்களுக்கு போயிடுது.
அதனால பிரச்சனை கிடையாது. இந்த பிகினிங் தெர் இஸ் ஒன்லி ஒன் சோல், த டிவைன் சோல், தட் இஸ் காட். இந்த உலகம் பிகினில் ஒரே ஒரு சோல் தான் இருந்துச்சு, அந்த சோல் தான் டிவைன் சோல். அந்த சோல் பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, காடுன்னு சொல்கிறாங்க. Then God creates nature and human beings. God has reincarnated himself as a human being. He can put his soul in the human being. He made this soul forget the fact that it was nothing but a divine soul. God created this artificial reality. The objective of the human life is for this soul to realize that it is a divine soul. It is an imperishable. One's life may not be enough to realize this non-reality. Then the God give the opportunity to different human bodies. இப்போ வந்து கடவுள் வந்துட்டு அவரே வந்துட்டு டிவைன், இந்த பிகினிங்கில் டிவைன் சோல் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த டிவைன் சோல் நேச்சர் நிறையா வந்து அவரோட சோலை நான் பிரித்து ஒவ்வொன்றா வந்துட்டு பூமிக்கு அனுப்புனாங்க. பூமிக்கு அனுப்பிச்சு திருப்பியும் வந்துட்டு அந்த டிவைன் சோலையே வந்துட்டு கண்டுபிடிக்கணும், டிவைன் சோல்கிட்டே போய் சேரணும். சப்போஸ் இந்த ஜென்மத்தில் உங்களால் வந்து இறைவன்கிட்ட போய் சேர முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கடவுளே வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார், இன்னொரு பாடிக்குள்ளே வந்துட்டு உங்களை வந்து போடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Okay, but the birth and death, the soul should use the body for self-realization. Okay, நம்ம இப்போ இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து வேலை தான், நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட கவனிச்சிட்ருக்காது. பட் ஆனால் பிறப்பு இறப்பு எதுக்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளே உணரணும் அப்படிங்கிறக்கு. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், சால்வேஷன், மோக்ஷா, இதுக்காக தான் இருக்கணும். அக்கார்டிங் டு த சைனீஸ் மெடிசன் there is a KUE, ஓகேங்களா, which is a liquid that flow through our body. The body is died when the flow stops. Acupuncture channeling this liquid through the needles. Once you achieve the moksha or the self-realization, you did not take birth again. Your soul merged with divine soul. How can this soul realize this? God have created some villains in our path according to the Bhagavad Gita. This makes your life interesting. You have to fight these villains in order to achieve self-realization. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனீஸ் இதில் கீன்னு ஒன்று இருக்குது, அதான் நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு என்றைக்கு வந்து அந்த கீங்கிறது வந்து ஸ்டாப் ஆகுதோ அந்த நாள் வந்துட்டு நீங்கள் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பொறுப்பில் வந்து எப்போவுமே வந்துட்டு சக்ஸஸ் இல்லை எப்போவுமே ஃபெயிலியர் அப்படின்றதே இருக்குது அப்படின்னா போரிங், எந்த சேலஞ்சுமே இல்லைன்னா லைஃப் வில் பி போர். அதுக்காக கடவுளே வந்துட்டு வில்லன்ஸை க்ரியேட் பண்ணுங்க. இந்த வில்லன்ஸை வந்துட்டு நம்ம வந்து தடுத்துட்டோம், அந்த வில்லன்ஸை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா we will realize, we will achieve the self realization. 6 vices according to the Krishna which act as a villain. கிருஷ்ணா பொறுத்தளவுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறாங்க 6 vices இருக்குது. இந்த 6 vices தான் வில்லனாக சொல்கிறாங்க. those who conquer this vices become self actualized. Desire is the root cause of all these vices. சான்ஸ்கிரிட்டில் சொல்கிற காம், குரோத், மோப், மேத், மஸ்ட்ரியா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, காம் அப்படிங்கிறது லஸ்ட்டு, இதையும் நம்ம கடக்கணும் ஒரு மனுஷன். குரோத்துங்கிறது ஆங்க்ரி, மோப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அடைய முடியாத டிசையர், லோப், மேத், மாஸ்ட்ரியா, இது எல்லாத்தையுமே இந்த ஆரியும் வந்துட்டு இது பண்ணணும். இதை ஒவ்வொன்றையும் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் அகேன். Okay, காம்னா லஸ்ட். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் டிசையர் இஸ் கால்டு லஸ்ட் அப்செப்ஷன். எக்ஸாம்பிள், லஸ்ட் ஃபார் மனி இட் பிரிங்ஸ் ஓவர் டவுன்ஃபால். லஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ மட்டும் இருக்கிறது இல்லை. லஸ்ட் வந்துட்டு ஒரு பணத்து மேலேயும் இருக்கிறது. இல்லை வந்து வேறு எது மேலேயும் வேணாலும் இருக்கட்டும், இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாங்க. இருக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. க்ரோத்னா ஆங்க்ரி. நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் லீட்ஸ் டு, நம்மளுக்கு ஒன்று எப்போ உங்களுக்கு கோவம் வரும், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தான் உங்களுக்கு கோவம் வரும். அக்செப்ட் இட், கற்றுக்கோங்க, அதை பண்ணுங்க, அதுதான் வந்துட்டு மீனிங். ஓகே, லோப் மீனிங் வந்து greed. ஓகேவா, மோர் த desired you have, the more greedy you become. Know
end to desire. Gandhi, the earth has enough resources to satisfy one's need but not greed. என்னென்னா உங்களுக்கு அதிகமான ஆசைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்துட்டு இப்போ க்ரீட் இன்னும் வேணும் இன்னும் தேவை அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. இந்த உலகம் வந்துட்டு காந்தி சொன்ன கோட்டை, இந்த உலகம் வந்து தேவைக்கு இருக்குது, ஆனால் வந்துட்டு தேவைக்கு அதிகமாக க்ரீடு ரொம்ப தேவைக்கு மீறி எனக்கே இது எல்லாமே வேணுங்கிறதுக்கு ஏர்த்துக்குள்ள ஸ்பேஸ் கிடையாது, ரிசோர்ஸஸ் இல்லை. மோப் அப்படின்னா அட்ராக்ஷன் ஆர் அஃபெக்ஷன் ஆர் அட்டாச்மெண்ட். மோகம் இருக்குது, அதாவது அட்டாச்மெண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. எது மேலேயா இருக்கட்டும், பவர் மேலே, மணி மேலே, பீப்புள்ஸ் மேலே, எதுவாகினும் இருக்கக்கூடாது. மேத் அப்படின்னா ஈகோ, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் லீட் டு ஈகோ. மஸ்ட்ரியா, ஜெல்லஸ் ஆகிறது. வென் அதர்ஸ் desires are fulfilled and ours are not. எப்பவுமே பொறாமைப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு மேலே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. கீதா சேஸ், பகவத்கீதா சேஸ், கீதானா உங்களுக்கு தெரிஞ்ச கீதா, உங்கள் ஃப்ரெண்டு கீதாவோ, உங்கள் அக்காவோ, பக்கத்து வீட்டு பொண்ணோ, அதெல்லாம் கிடையாது. சேஸ் in order to achieve the salvation we need to overcome this 6 vices. இந்த 6 வயசும் நம்ம வந்துட்டு கடந்து வந்தே ஆகணும். என்னென்ன? காம், குரோத், லோப், மோப், மத் அண்ட் மஸ்டியா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி ஆகணும், கடந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. God has also given us some kind of help or instruction to fight these evils. கடவுளே வந்துட்டு ஒரு வழி சொல்கிறாங்க, 4 வழி சொல்கிறாங்க இந்த 6 விஷயத்தையும் கடந்து வர்றதுக்கு. கிருஷ்ணா, the 4 different yogs are path to achieve salvation. ராஜ்யோக், யோக்னா வந்துட்டு மார்ச், ஓகேவா, வழிகள். ஞான யோக், பக்தி யோக், கர்ம யோக். ராஜ்யோக் அப்படின்னா மீன்ஸ் த்ரூ த மெடிடேஷன். ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் மெடிடேஷன் யூ ரியலைஸ் காட். அதாவது ராஜ்யோக் அப்படின்னா நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்துட்டு இந்த 6லேருந்தும் நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்வயர்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா தியானம் வேறு, தவம் வேறு. தியானத்தையே ரொம்ப நிறையா மணி நேரம் நம்ம பண்ணுறோன்னா அது பேர் தவம், ஓகேவா. ரியலைஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். நம்ம மெடிடேஷன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கணும். டிஃபிகல்ட் ஃபார் த நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பக்தி யோக் அப்படின்னா கடவுள் மேலே டிவோஷ்னலாக நம்ம வந்து கடவுள் எதுக்கு கடவுள் பேரே சொல்லிட்டு கடவுளையே வழிபட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் இதை வந்துட்டு அடைஞ்சிடும். இந்த 6 இதையும் வந்து 6 வயசையும் தூளாக்கிட்டு நம்ம இறைவனை பார்த்துட முடியும். டிவோஷன்ஸ் அப்படி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தியாகராஜ் அவங்க வந்துட்டு ராமர் பாட்டு பாடியிருக்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக், அதாவது மீராபாய், காம்பர், துளசிதாஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு டிவோஷனல் வழியாக கடவுளை அடைஞ்சவங்க. ஞான யோக், ரியலைசிங் காட் த்ரூ த நாலேஜ். எக்ஸாம்பிள் விவேகானந்தர். கடவுள் இருக்காங்க, எந்த வடிவில் இருக்காங்க, எப்படி போய் அடையுது, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா இட்ஸ் அ ஞான யோக், ஓகேவா. ஆல் 3 above யோக் ஆர் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன் பீயிங் டு become devotional in this material world. இந்த 3 யோகுமே ரொம்ப இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் இன்னொன்று இருக்குது, கர்ம யோகன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இந்த 3 கடைப்பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான், கடைப்பிடிச்சா ரொம்பவுமே நல்லதான ஒரு விஷயம். கர்ம யோக் அப்படிங்கிறது வந்து the easiest way to achieve salvation is கர்ம யோக். Nishkamya karma, as selfless action or a task, is an essence of a human life. We should not expect anything in return for what we have done. We should completely detach ourselves from the outcome of our action. We should be attached to only the work or action we have to perform. We should derive from this work the maximum amount of happiness. நம்ம வந்து எல்லாத்துலேருந்தும் நம்ம டிட்டாச் ஆகிடணும் ஃப்ரம் அவுட்கம் ஆஃப் அவர் ஆக்ஷன். நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுறோன்னா அவங்க திருப்பி நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொண்டு எல்லாத்துலேயுமே நம்ம டிட்டாச் ஆகிடணும். நம்ம எது கூட அட்டாச் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்யணுமோ அது கூட மட்டும்தான் இப்போ ப்ரெசென்ட்டில் வாழணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தோன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் நம்மளுக்கு வந்து வரும். ஹவு கேன்
we perform this nishkamya karma. Krishna says, by overcoming desire, when we do not have desire, our action will always be selfless. நம்மளுக்கு எந்த நோக்கமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் அவன் நம்மளுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுப்பான், இல்லை நம்ம இது பண்ணோம், அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த நோக்கமே இல்லாமல் நம்ம சும்மாவே அவனுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது பேர் தான் நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிறது. we should be detached from everything. நம்ம எது கூடயுமே வந்துட்டு ஒட்டு மொட்டாமல் இருக்கணும். எப்படி தாமரை இலையில் நீர் இருக்குது அது மாதிரி இருக்கணும். லைக் பீப்புள், மனி, பவர், ஸ்டேட்டஸ் ஆர் ரெகக்னேஷன் எதுலேயுமே. காட் மீன்ஸ் குட்னஸ் இன் ஹியூமன் ஃபார்ம். கடவுள்னா என்னென்னா குட்னஸ் இன் ஹியூமன் ஃபார்ம். ஹியூமனுக்குள்ளே இருக்கிற குட்னஸ் தான் வந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்கண்டிஷனல் அண்ட் யூனிவர்சல் குட்னஸ் இன் அப்சல்யூட் ஃபார்ம், நாட் விஷிங் பேட் ஈவன் ஃபார் those who cause harm to us. நம்மளுக்கு கெடுதல் நினச்சவனுக்கும் நம்ம நல்லதே நினைக்கிறது, அது பேர் தான் வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. இது ஹிந்து ஃபிலாசபியை எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி சஃபர் ஃப்ரம் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் இன்செக்யூரிட்டி, anxiety, uncertainty and other diseases like depression, anger, intolerance because of this excessive attachment to materialistic possession. நம்ம இந்த காலகட்டங்களில் மெட்டீரியலிஸ்டிக் நோக்கி போகும்போது நிறையா வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும், ஆன்சைட்டியாக இருக்கிறோம், கோவமாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், டாலரன்ஸ் எதையுமே டாலரேட் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹிந்து ஃபிலாசபியை நம்ம இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு நம்மளால் பயன்படுத்திக்க முடியும், அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். Hindu philosophy helps the people to learn about the essence of human life and also put it into the practice in their day-to-day life. It helps them to realize the significance of real and true happiness. It makes them less materialistic, more tolerant and less violent. This concept of nishkamya karma is necessary as it teaches the importance of selfless service. Great leaders like Gandhi and Mother Teresa shows this through the action that it is possible in reality. இதெல்லாம் நம்ம ரியாலிட்டியில் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்துட்டு ட்ரூ ஹாப்பினஸ்ஸாக இருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பெரிய நம்மளுக்கு வந்து ரொம்ப டாலரன்ஸ் ஜாஸ்தி வந்துடும். அதே மாதிரி கம்மியான ஒரு வயலண்ட் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒன்றும் புதுசாக பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே காந்தி, மதர் தெரேசா, விவேகானந்தர் ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சிவில் சர்வெண்ட்டில் எப்படி அப்ளிகபிள் பண்ணலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிவில் சர்வீஸ் value is empathy. It is said that if a civil servant have empathy, nothing else matters. If they do not have empathy, again nothing else matters. This concept of empathy is rooted in Advaita philosophy. நம்மளுக்கு எம்பத்தினா என்ன, இன்னொருத்தவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நம்ம அதை பார்க்குறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கஷ்டம் நம்ம இப்போ இளவுக்கு போனோம்னா அங்கே என்ன, நம்மளுக்கு அங்கே சோகமாகவே இல்லை அப்படின்னா கூட நம்ம மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிறோம். நான் வந்துட்டு உங்களை நினச்சினா பாவப்படுறேன் அப்படிங்கிறது அது பேர் சிம்பத்தி. ஓகேவா, சிம்பத்திக்கு காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எம்பத்தி. அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க சூழ்நிலைக்கே போய் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹடில்ஸு தாண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க இடத்துல அந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணலாம் அவங்களாகவே மாறுறது, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறது. அவங்களோட சூழ்நிலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஆளே இல்லைனாலும் அந்த இடத்துக்கு, அது ஆள் மட்டும் கிடையாது, அனிமல் ஆகட்டும், பிளான்ட் ஆகட்டும், எந்த உயிரினங்கள் ஆகிட்டும், 24 யோனி பேதங்களில். ஓகே, இதுதான் அட்வைத் ஃபிலாசபியில் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரைமாக அட்வைத் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க, எம்பத்தி. இஃப் வி பிலீவ் தட் த அதர் பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இஸ் நத்திங் பட் அவர் ஓன் ரீஇன்கார்னேஷன். நம்ம இது எப்படி தெரியுமா நம்மளுக்கு வரும், ஒருத்தவங்க நம்ம கலெக்டராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஆள் உட்காந்துட்டோம்னா மரியாதை வரும், பெரிய ஆள் இல்லைன்னா அவ்வளோ பெரிய மரியாதை வராது. உடனே எம்பத்தி அப்படியா, இல்லை நம்ம எப்பவுமே என்ன நினச்சிக்கணும், ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவனு வேறு எவனும் கிடையாது, நானே தான் வேறு பாடி எடுத்து வேறு சூழ்நிலையில் பிறந்து வேறு இதில் வந்துட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்கு, அதனால் நான் இங்கே உட்காந்துருக்கேன், நானே தான் அங்கேயும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கணும். ஹிஸ் ஹாப்பினஸ் பிகம்ஸ் அவர் ஓன் ஹாப்பினஸ். அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா நானே தான் அவனும், அப்படின்னா அவன் ஹாப்பியாக இருக்கணும் தானே அப்படின்னு நம்ம நினைக்குவோம். his sufferings become our sufferings. அவனோட கஷ்டம் நம்ம கஷ்டமாக நம்ம எடுத்துப்போம். we feel the sufferings of others and take measures.
take measures to achieve the sufferings and reduce the pain. While doing so, we do not expect anything from the other people. Civil servants are expected to exactly do the same while they are in service. They should either expect rewards nor awards nor recognition for their action. இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம எந்த விதமான அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் எதுவுமே ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா நானே தான் எல்லா பக்கமும் இருக்கேன், நீ எனக்கு அவார்ட் கொடுக்கணும்னு நானே தான் எனக்கே கொடுத்துக்கிறேன், எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் பார்ட்டில் புத்திஸ்ட் ஃபிலாசபி பார்க்கலாம்.